Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த சேனல்ல 9th standard maths chapter 2 example 2.2 கான sums பார்க்கலாம். Represent the following as decimal form. ஸோ இங்கே நமக்கு ரெண்டு subdivision கொடுத்துருக்காங்க. -4/11 11 divided by 75. இந்த ரெண்டு வேல்யூக்குமே நம்ம டெசிமல் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சால்வ் பண்ணலாம். -4 divided by 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த மைனஸ் வேல்யூவை நம்ம ஆன்சரில் கடைசியாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ 4 11ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே டெசிமல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே 0 ஒன்று ஜாயின் பண்ணுறோம். இப்போ 40ல் 11 எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 3 டைம் டிவைட் ஆகும். 3 11s 33 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 7. ஸோ 7 11th டேபிள் டிவைட் ஆகாது இல்லையா? ஸோ 0 ஜாயின் பண்ணுறோம். நமக்கு 6 டைம் டிவைட் ஆகும். 6 11s 66 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 4. இப்போ திரும்ப 0 ஜாயின் பண்ணுறோம். 3 டைம் 33ன்னு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணோம்னா 7 0 6 டைம் 66 அப்படின்னு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 36 வேல்யூ நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். -4 divided by 11 அப்படிங்கிறதுக்கு மைனஸ் கொஷின்லேயே இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 0.3636 நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? -0.36 பவர் பார். ஸோ இந்த பார் போடும்போது நமக்கு எந்த ரெண்டு நம்பருக்கும் மேலே பார் போட்டிருக்கோ அந்த ரெண்டு நம்பரும் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நான் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராக்ஷனும் நான் டெர்மினல் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த நம்பர் நான் டெர்மினல் டெசிமல். ஸோ இந்த நம்பரை நம்ம நான் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 11 divided by 75 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 11 75ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். ஸோ 11 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 ஜாயின் பண்ணி டெசிமல் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 110ல் 75 நமக்கு எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 1 டைம் டிவைட் ஆகும். 75 110லேருந்து 75 நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா 35 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 35 நமக்கு டிவைட் ஆகாது. ஸோ 0 ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ எத்தனை டைம் பார்த்தோம்னா 475s நமக்கு 300ன்னு கிடைக்கும் இல்லையா? 475s 300. ஸோ இப்போ ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு 50. திரும்ப 0 தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 6 டைம் 675s நமக்கு 450 அப்படின்னு கிடைக்கும். ரெடியூஸ் பண்ணுங்க, நமக்கு 50. அகெயின் 0 ஜாயின் பண்ணுறோம். 6 டைம் 450 ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 666ங்கிற வேல்யூ நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது இல்லையா? ஸோ 11 divided by 75 அப்படிங்கிற இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 14666 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஆன்சர் 0.146 பவரில் மட்டும் பார் போடணும். ஓகேவா? ஸோ 11 divided by 75க்கான டெசிமல் நம்பர் 0.146 பவர் பார். ஓகே, ஸோ இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.